ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் நாட் தான். இப்போ பாருங்கள், நம்ம நார்மல் நாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து கிராஸ் கட் கூட, சரிங்களா? 4x4, அதாவது டைமண்டில் ஷேப்பில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், சென்டரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3, அடுத்து 2, அடுத்து 1. அதாவது நம்ம கோலம் எப்படி போடுவோம், புள்ளி வைப்போம்ல, இடைப்புள்ளின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இது. 4 3 2 1, அந்த மாதிரி தான் கான்செப்ட். இப்படி பின்னுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து கிராஸ் நாட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு ரன்னிங் ஒயர் வராமல் நம்ம வந்து பின்னுவோம், சரிங்களா? இது லஞ்ச் பேக் கூட. இப்போ இந்த நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் துண்டு ஒயரை ஒரு 8 ஒயர் கிடந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 8 ஒயரில் ஏதாவது ஒரு கலர் 2 ஒயரை இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இன்னொரு ஒயர், சரிங்களா? இந்த 2 ஒயரையும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து இப்படி மடித்து இந்த ஹோல் பாருங்கள், இந்த 2 மடிப்பு இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத அதை அப்படியே பிடிச்சிட்டு ரைட்டு ஹேண்ட்லேயும் அதே மாதிரி மடக்கியிருக்கும் பார்த்தீங்களா? இந்த மடக்குனதை இது மேலே வைக்கிறோம், சரிங்களா? வச்சுட்டு இப்போது இந்த ஒயரில் பள்ளமாக இருக்குது பாருங்கள், இந்த பள்ளமாக இருக்க பகுதியை இப்படி மேலே எடுத்து வைக்கிறோம். அதே போல் இதுலேயும் பள்ளமான பகுதி இருக்குது பாருங்கள், இதை எடுத்து இந்த ஹோலில் வந்து என்ன செய்கிறோம், உள்ள விடுறோம். ஓகேங்களா? இப்போது இதுதான் நமக்கு கிராஸ் நாட்டுக்கு இந்த மாதிரி தான் எல்லா ஒயரையும் இந்த மாதிரி 2 2ஆக சேர்த்து தான் நம்ம என்ன செய்வோம், நாட் போட்டு வச்சுப்போம். இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் வராமல் 4 ஒயரும் என்ன செய்யணும், ஈவனாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஒயரை இந்த பக்கம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு என்ன செஞ்சிடும், ஈவனாக வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த ஒயர் கொஞ்சம் நம்ம வந்து இது வந்து அளவு எடுக்காமல் இருக்கிறதுனால ஏற்ற இறக்கம் வருது, சரிங்களா? நம்ம ஒரே அளவில் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி வராமல் நம்ம வந்து கூட பின்னும் போது இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் வராமல் பார்த்துக்கணும். இப்போது இதே மாதிரி இன்னொரு 2 ஒயரை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், மடிச்சுக்கிறேன். இப்போது அதே மாதிரி மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் மேலே கொண்டு போய் பாருங்கள், இந்த இடது கை இருக்கு இல்லையா, இடது கையில் மடித்து வச்சுருக்கோம், வலது கையிலையும் மடித்து வச்சுருக்கோம். இந்த வலது கையில் மடித்து வச்சது என்ன செய்கிறோம், இடது கை மேலே இருக்கிறது மேலே அந்த மடிப்பு மேலே இந்த ஹோலை வச்சு இப்போது மடிப்பாக இருக்குது பாருங்கள் உள் பக்கமாக, இதை எடுத்து மேலே வைக்கிறோம். அதே போல் இந்த பள்ளமான பகுதி இந்த பக்கம், சரிங்களா? அதே மாதிரி இந்த 2 ஒயரையும் இப்படி தாங்க நம்ம வந்து கிராஸ் கட் கூட வந்து பின்னுவோம். துண்டு துண்டாக ஃபஸ்ட்டு ஒயர்களை கட் பண்ணி இந்த மாதிரி வெட்டின ஒயர்களை 2 2ஆக ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும், நாட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதே மெத்தடை தான் உங்களுக்கு நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், சொல்லித்தரேன். இப்போ இது வந்து நம்ம நாட் போட்டு படிக்கிறதுனால ஒயர் வந்து நம்ம ஒரே அளவில் வந்து கட் பண்ணி எடுக்கல, சரிங்களா? அதனால் இப்படி அன்ஈவனாக இருக்குது. ஆனால் நம்ம கூட பின்னும்போது இந்த மாதிரி அன்ஈவன் இல்லாமல் ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போடுறத செக் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போது இந்த நாட்டையும் அதே மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போது இந்த 4 நாட்டையும் போட்டாச்சு, ஓகேங்களா? இப்போது இதில் 2 இதில் 2 கிடச்சிருக்கு நமக்கு. இப்போது இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒவ்வொரு கலரையும் வித்தியாசமாக இது பண்ணி காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள், இப்படி வைக்கும்போது பாருங்கள், இந்த ஒயர் அழகாக நமக்கு கிராஸ் ஆகிறது தெரியுது இல்லையா? இந்த ஒயர் இந்த பக்கம் போகுது, இந்த ஒயர் இங்கிட்டு, இந்த ஒயர் இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுங்க மாதிரி டர்னிங்கில் போகுது. இப்போ இந்த ஒயர் இந்த ஸ்டைலில் போகுதா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், நாட் போடணும். இப்போ பாருங்கள், இதை அப்படி மடிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது மேலே வைக்கிறோம். இந்த மடிப்பு மேலே இந்த எல்லோ கலரை வைக்கிறோம். வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு இந்த பக்கம் லாங்காக இருக்கா, இந்த ஒயர் எடுத்து இது மேலே வைக்கிறோம். இப்போது இந்த ஒயரை இந்த ஹோலில் விடுறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மல் கூடையை விட கிராஸ் கட்டு வந்து ரொம்ப 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 ஈஸியான கூடை. இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு கிராஸ் கட் மெத்தட். பாருங்கள், இப்போ இதை இப்படி மடிச்சிட்டோம். இந்த ஒயரை இது மேலே இப்படி ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு இந்த பள்ளமாக இருக்க இதை மேல் பக்கமாக வச்சு மறுபடியும் என்ன செய்கிறோம், நார்மல் நாட்டு தான். சரிங்களா? அந்த கிராஸாக போகிற ஒயரை எடுத்து நார்மல் நாட்டு வந்து போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒயரை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஒயரை எடுத்து பாருங்கள், மடிச்சுக்கிறேன். இந்த ஒயரை அது மேலே இப்படி சுற்றுறேன். பாருங்கள், சுற்றிட்டு இந்த லென்த்தாக இருக்கா, இந்த பள்ளமாக இருக்க மாதிரி பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இது மேலே வைக்கிறோம். இந்த ஒயர் எடுத்து இந்த ஹோலில் சொருகி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நாட்டை போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த சைடு. இப்போது நெக்ஸ்ட் ஒயர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒயரை அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதுதான் 1 2 3 4. சரிங்களா? இந்த 4 நாட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறமா அதை 2 சேர்க்கும்போது இந்த லைன் கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நான் ஃபுல்லாக பின்னியிருக்கேன் பாருங்கள். இது நமக்கு ஃபஸ்ட்டு பின்னின லைன். அடுத்து இது 4, அடுத்து 3, அடுத்து 2 1 இந்த மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? நான் இந்த சைடு பின்னிட்டேன். இப்போ நமக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 கிடச்சிருக்கு. இன்னும் இப்போ இந்த 2ஐயும் பாருங்கள், ஒரே டைரக்ஷனில் போகுது. அப்போ இதை பின்னக்கூடாது. எங்கெங்கே கிராஸ் ஆகுதோ, சரிங்களா, ஒயரு, அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பின்னணும். அப்போ தான் 4க்கு 4 அப்படிங்கிற ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போது இந்த 2 கிராஸையும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது ஒரே டைரக்ஷனில் போகுது. அப்போ இதை பின்னக்கூடாது. இப்போ இந்த 2 எல்லோவும் பாருங்கள் கிராஸ் ஆகுது. இப்போ இந்த 2லேயும் ஒரு நாட். இப்போ 4 3 2 கிடச்சிருச்சு. இப்போ இது 2 கிராஸ் ஆகுதா, இதில் ஒரு நாட்டு. உங்களுக்கு 2 கலராக இருக்கனால பாருங்கள், நான் தெளிவாகவே காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4, அடுத்து 3, அடுத்து 2 1. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 4 அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரே கலரில் இங்கே இருக்குது. உங்களுக்கு 2 கலர் இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா? இதை பாருங்கள், 1 2 3 4. ஓகேங்களா? 1 2 3 4, அடுத்து 3, அடுத்து 2 1. ஓகேங்களா? இவ்வளோதாங்க கிராஸ் நாட் போடுறது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், நம்ம கிராஸ் நாட் கூட பின்னிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.